கமலி காலேஜ்ல எல்லாரும் கிண்டல் பண்றதால கமலி கிளம்பி ஊருக்கே வந்துடுறா. வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட ப்ரொஃபஸரும் கமலியை வான்னு சொல்லி கூட்டிட்டு ஜாகிங் போறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தாங்க அப்துல் கலாம் சாரோட போட்டோ எல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப கமலியோட போட்டோவை வச்சிருக்காரு. ஏன்னா இவரு அங்க இருக்க லோக்கல் பசங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அவங்க எல்லாருக்கும் கமலி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணுங்கிறதுக்காக இப்ப கமலியோட போட்டோ மட்டும் வச்சிருப்பாரு. இப்ப அங்க வந்த பசங்களும் கமலி கிட்ட எப்பவும் எங்களெல்லாம் உங்களை வச்சுதாங்க திட்டிட்டே இருப்பாங்க, கமலி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லவும் இப்ப கமலிக்கு ரொம்பவும் ஃபீல் ஆயிடுது. இப்ப அழுதுட்டே வீட்டுக்கு வந்த கமலி நாம ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், இனிமே இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்பி காலேஜ்க்கே போறா. இதுக்கப்புறம் கமலி பயங்கரமா படிக்க ஆரம்பிக்கிறா. கிளாஸ்ல கேக்குற எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லி இப்ப பாராட்டு வாங்கிடுறா. இப்ப கமலி லைப்ரரியில உட்கார்ந்திருக்கப்போ அங்க வந்து அவளோட ஃப்ரெண்ட் காம்படிஷன் ஒன்னு நடக்க போகுது, அதுக்கு நம்ம 2 பேரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறா. இப்ப அவ ஃப்ரெண்டும் கமலிக்கு வேணும்னே தப்பா ஆன்சர் சொல்லிட்டு இருக்கா. ஆனா கமலிக்கு எல்லா ஆன்சரும் தெரிஞ்சிருக்கும், அதனால அவ கரெக்டான ஆன்சரே பண்ணிடுறா. பார்த்தா இப்ப அந்த காம்படிஷன் போறதுக்கு அஸ்வினையும் கமலியையும் தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக இந்த சார் கூட போறாங்க. இப்ப அஸ்வினுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க போல. அவன் போன் பேசிட்டு இருக்கத பார்த்த கமலிக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுது. இப்ப கமலியும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பஸ்ஸர் அழுத்தி நிறைய क्वेश्चनக்கு தப்பா ஆன்சர் பண்ணிருப்பா. இதனால கடுப்பான அஸ்வின் அவங்க சார் கிட்ட தப்பா இந்த மாதிரி ஆன்சர் சொன்னா நமக்கு மார்க் மைனஸ்ல போய்டும்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். இதை கேட்ட கமலிக்கு ரொம்பவும் வருத்தமாயிடுது. அடுத்த நாள் காம்படிஷன்ல ஆன்சர் தெரிஞ்சாலும் பஸ்ஸர் அழுத்தாம அவனையே பார்த்துட்டு இருக்கா. எப்படியே அவங்க கடைசியா கான்பூர் டீம் கூட இப்ப டை ஆயிடுறாங்க. இப்ப இவங்களுக்கு 1-to-1 கேம் ஒன்னு வைக்கிறாங்க. அதுல எதுல இருக்க டீம் கமலியை செலக்ட் பண்ணிடுறாங்க. இத டிவில டெலிகாஸ்ட் பண்ணவும் ப்ரொஃபசர் கூட பசங்களும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கமலியும் நல்லாவே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. கடைசி क्वेश्चनக்கு யார் ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கடைசி क्वेश्चन கேட்கவும் அதுக்கு கமலிக்கு ஆன்சர் தெரியும்னு சொல்லிட்டு இங்க இருந்தே பஸ்ஸர் அழுத்து கமலின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கமலியும் பஸ்ஸர் அழுத்தி அதுக்கு ஆன்சர் சிண்ட்ரெல்லான்னு சொல்லி சொல்றா. கடைசியா அந்த காம்படிஷன்ல கமலி வின் பண்ணிடுறா. கமலி வின் பண்ணதை பார்த்து அவங்க அப்பாவும் ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப கமலி கிட்ட பேச பைக் கொடுக்கவும் நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் என்னோட ப்ரொஃபசர் தான் சொல்லி சொல்றா. இப்ப ட்ரெயின்ல ரிட்டர்ன் போயிட்டு இருக்கப்போ அஸ்வின்கிற அந்த பையனும் கமலி கிட்ட நீ தேடி வந்த அந்த பையன் நான் தானான்னு சொல்லி கேக்குறான். கமலியும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணாமே இருந்துடுறா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.